ஜஸ்டின் கேஜி நெக்ஸ்ட் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்கலன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. லாஸ்ட் 4 ஃபைட்ஸில் 3 wins 1 lossல இருக்காராமா. யூஎஃப்சி வந்து UFC 300ல் ஃபைட் பண்ண தேடி வந்தாங்க. நான் அவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு ஃபேவராக அவங்க சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. டஸ்டின் போரியே பென்வா சாண்டனேஸை டிஃபீட் பண்ணதும் இஸ்லாமோட சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கும் தரணும்னு ஜஸ்டின் இப்போ கேட்குறாரு. டஸ்டின் போரியேக்கு கொடுத்த லாஜிக் படி கேஜி கேட்கறது கரெக்ட் தான். ஆனால் ஆர்மான் ஜொரிக்கன் இருக்கிறப்போ ஜஸ்டின்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. இஸ்லாம் ஃபைட்டில் ஆர்மான் புல் அவுட் பண்ணது உண்மைதான். அதுக்கு இப்போ ஈலியா டோபுரியா சார்ல்ஸ் ஒலிவேரா தான் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சான்ஸ் ஆச்சும் ஆர்மானுக்கு தான் கொடுக்கணும். ஆர்மான், கேஜி, பேடி பிம்ப்ளெட் இவங்களுக்குள்ள ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் ஃபைட் கூட வேணால் வைக்கலாம். ஆர்மான் லாஸ்ட்டாக ஃபைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 year மேலே ஆச்சு. ஆர்மான் ஜொரிக்கன் இன்னொரு அப்டேட் வேறு கொடுக்குறாரு. UFC 317ல் ஈலியா டோபுரியா வர்சஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா ஃபைட்டில் இவர் தான் பேக்கப் ஃபைட்டர்னு சொல்கிறாரு. ஆனால் டேனா ஒயிட் அந்த மாதிரி எதுவும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் இவர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. சார்ல்ஸ் ஒலிவேரா கேஜி கூட வெயிட் மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த டைம் ஈலியா டோபுரியாவும் சரி சார்ல்ஸ் ஒலிவேராவும் சரி எனக்கு தெரிஞ்சு வெயிட் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஈலியா டோபுரியா பேடி பிம்ப்ளெட்டை வேற ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஈலியா இன்கேஸ் சாம்பியன் ஆகிட்டா பேடியை கால் அவுட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. லைட் வெயிட் டிவிஷனோட ஃபியூச்சர் UFC 317ல் தெரிஞ்சிடும். ஜான் ஜோன்ஸ் டாம் ஆஸ்பினால் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங் மேட்சப்பாக இருந்துச்சோ இப்போ யாருமே அதை பற்றி பேசக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருச்சு. இதுக்கு காரணம் ஜான் ஜோன்ஸ் தான். அவருக்கு உண்மையாக ஃபைட் பண்ணணுமா வேண்டாமானே புரியல. ஒன்றா ஃபைட் அக்செப்ட் பண்ணணும், இல்லாட்டி சாம்பியன்ஷிப்பை வேகேட் பண்ணணும். ஆனால் ஜான் ஜோன்ஸ் நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ட்ரைனிங் கேம்ப்ல எல்லாம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. டேனா ஒயிட் இந்த ஃபைட் கண்டிப்பாக நடக்கும்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அவரே இப்போ கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் பேசுகிறாரு. ரீசெண்ட் அப்டேட் என்னன்னா டேனா ஒயிட் இன்டர்வியூவில் கப்புள் ஆஃப் வீக்ஸ் எனக்கு கொடுங்க, ஜோன்ஸ் அக்செப்ட் பண்ணலன்னா டக்குன்னு வேறு ஆப்ஷனுக்கு மூவ் ஆயிடலான்னு சொல்லியிருக்காரு. ஜோன்ஸ் போன 2 yearsல 2 time தான் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆஸ்பினால் இன்ட்ரிம் சாம்பியன் ஆகிட்டு அதை ஒரு டைம் டிஃபெண்ட் வேற பண்ணுறாரு. இன்ட்ரிம் சாம்பியன்ஷிப் ரியல் சாம்பியன்ஷிப்பே கிடையாது. அது நம்பர் 1 கண்டெண்டர் மாதிரி தான் கணக்கு. அதையவே வந்து டிஃபெண்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஃபைட் டிலே ஆகிறது ரொம்ப அன்ஃபேர். ஏன்னா ஜான் ஜோன்ஸ் கரியர் எண்டில் இருக்காரு. அவருக்கு ஃபைட் பண்ண தேவையில்லைன்னு மைண்ட் செட்டில் இருக்குது. ஆனால் டாம் ஆஸ்பினால் அவரோட ப்ரைமில் இருக்காரு. இப்போ தான் அவர் கரியருக்கு ஒரு லெகசி வந்து பில்ட் பண்ணிட்டு வராரு. ஆஸ்பினால் ப்ரைமில் இப்படி ஜோன்ஸ்க்காக வெயிட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறாரு. UFC என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. ஜான் ஜோன்ஸ் என்ன யோசிக்கிறாருன்னு புரியல. ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்டீப்பே ஃபைட் வின் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். அது அவருக்குமே நீட்டாக இருக்கும். அவர் லெகசியும் நீட்டாக போயிருக்கும். ஃபேன்ஸாக நமக்கு ஹெவி வெயிட் டிவிஷனில் அடுத்த மேட்சப்ஸ் நாமளும் பார்த்துருப்போம். ஹெவி வெயிட் டிவிஷனும் ஒன்று இருக்குன்னே ஃபேன்ஸ் மறந்துடுவோம் போல். அந்தளவுக்கு இன்ஆக்டிவாக இருக்குது அந்த டிவிஷனு. ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் டாம் ஆஸ்பினால் அப்டேட் வந்ததும் நாம் கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இஸ்லாம் மாக்கச்சோட ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் பற்றியும் அப்டேட் வந்திருக்கு. இஸ்லாமோட கோச் ஹாவியர் மெண்டஸ் இஸ்லாமுக்கு இன்னும் 3 fights பக்கம் தான் இன்னும் ஃபைட் பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. இஸ்லாமோட மேனேஜர் அலி அப்துல் அசீஸ் அவர் என்ன சொன்னார்னா இஸ்லாம் அடுத்த 3 years தான் வந்து ஃபைட் பண்ணுவார்னு சொல்கிறாரு. UFC 317க்கு அப்புறம் லைட் வெயிட் டிவிஷனில் அடுத்த சாம்பியன்ஷிப் ஷாட் யாருக்கு தரலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.